ഹലോ നീതുവാണ് வயநாடு மண் சரிவு தொடர்பா முதல்ல தகவல் கொடுத்த பெண்மணி உயிரிழந்து காணப்படுறது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ഹലോ മോളെ നിങ്ങള് വീട്ടിലുണ്ട് വെള്ളമാണ്. എല്ലാരും കുറെ പേരൊക്കെ ഇവിടെ എത്തിച്ചു. ഇനി അറിയില്ല, പുറത്തിറങ്ങാൻ പറ്റാത്ത അവസ്ഥ. நாங்க ஆபத்துல இருக்கோம். சூரல் மலையில மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு இந்த பெண்மணியோடைய குரல் பலரையுமே நடுநடுங்க செய்திருக்கு. ഇനി പൊട്ടിയിട്ട് ഞങ്ങളൊക്കെ പോകും. മോളെ സ്ഥലം എവിടെയാ നിങ്ങള്? ചൂടമല ഹൈസ്കൂൾ റോഡ്. ഇപ്പൊ നിങ്ങളെല്ലാരും എവിടെയാ ഉള്ളത്? ഇപ്പൊ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെയാണ്. പക്ഷെ അകത്തൊക്കെ വെള്ളാണ്. താഴെയുള്ളവരൊക്കെ എങ്ങനെ രക്ഷപ്പെട്ട് വന്നു ഞങ്ങൾക്ക് അറിയില്ല. പറ്റാതെ വെള്ളമായിരുന്നു. கடந்த 30ஆம் தேதி கேரளாவுடைய வயநாட்டுல இருக்கக்கூடிய மேப்பாடி, சூரல் மலை, அதுக்கப்புறமா முண்டகை அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில நீத்து ஜோஜோ அப்படின்றவங்க முதல்ல மண் சரிவு ஏற்படும் போது அவங்களுடைய வீட்டுல வெள்ளம் வந்ததை பார்த்த உடனே அதிகாலை 1:30 மணி அளவுல அவங்க பணிபுரியக்கூடிய மருத்துவமனைக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. அங்க நாங்க ஆபத்துல இருக்கோம், சூரல் மலையில மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. பயந்து நடுநடுங்கின குரல்ல அவங்க பேசுறத கேட்ட உடனே மருத்துவமனை உடனடியா தீயணைப்பு, அதுக்கப்புறமா மீட்பு பணிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. மீட்பு பணியாளர்களுக்கு அதிக அழைப்புகளும் வர தொடங்கியிருக்கு. ஆனா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறதுக்கு பல மணி நேரம் ஏற்பட்டிருக்காமா. ஒரு பக்கம் தண்ணீர் வேகமா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதும் அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த இயற்கை பேரிடர் இரண்டாவது மண் சரிவையும் ஏற்படுத்திடுச்சா. சனிக்கிழமை அப்போ நீத்து ஜோஜோ உயிரிழந்த நிலையில அவங்களுடைய உடல் மட்டும் மீட்கப்பட்டிருக்கு. அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த மருத்துவமனையை சேர்ந்த உதவியாளர்களும் மருத்துவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதவிக்கான நீத்துவோடைய அழைப்பை எங்களால மறக்கவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.